ட்ரம்பின் யுக்ரைன் பாலிசி முற்றிலும் தோல்வியடைகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை இது. சவுதி அரேபியாவில் சென்று ரஷ்யன் டெலிகேட்ஸுடன் அமெரிக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மார்க் ரூபியோ அவர் டிஸ்கஷன் நடத்துகிறார், விஷயங்களை பேசுகிறார். பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடந்தது. ட்ரம்பின் ஸ்டேட்மெண்ட்டை அதிகம் எதிர்த்தவர்கள் அமெரிக்காவில் உள்ள ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியின் மூத்த தலைவர்கள் ஆவர். அவர்கள் மூத்த காங்கிரஸ் மெம்பர்ஸ், செனேட் மெம்பர்ஸ் அவர்கள் ஒன்றாக சொன்னார்கள், ட்ரம்பின் இந்த பாலிசி தான், அதாவது உக்ரைனை எதிர்க்கிறது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அவர் ஒரு டிக்டேட்டராக கருதுகிறார். போருக்கு உக்ரைன் காரணம் என்று கூறுகிறார். காரணம் இவை அனைத்தும் பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்வுகள். ரஷ்யாவின் இன்வேஷன் எப்போது நடந்தது, உக்ரைனுக்கு அமெரிக்கா எங்கு உதவியது, மற்ற உண்மைகள் அனைத்தும் மிக தெளிவாக உள்ளன, பிளாக் அண்ட் ஒயிட். இதற்குள் ட்ரம்ப் எதற்காக உக்ரைனை இவ்வளவு கடுமையான மொழியில் பேசுகிறார்? இரண்டாவதாக, உக்ரைனை அட்டாக் செய்வேன் என்று கூட கூறுகிறார். இது ஒருபோதும் அக்செப்ட் செய்ய முடியாது. ட்ரம்பை ஆதரிக்கும் இப்போது எலெக்ட் செய்யப்பட்டு வந்த காங்கிரஸ் மெம்பர்ஸ் மற்றும் செனேட் மெம்பர்ஸ், மூத்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஒன்றாக ட்ரம்பை எதிர்க்கிறார்கள். அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பது உக்ரைன் ரஷ்யா போரில் அது முற்றிலும் ட்ரம்புக்கே பிரச்சனையாக போகிறது. இதன் யதார்த்தம் என்ன? உண்மையில் சொன்னால் ரஷ்யா உக்ரைனில் இன்வேஷன் நடத்துகிறது, கைவ் வரை சென்றது. இந்த சூழலில் அமெரிக்கா உதவுகிறது, யூரோப்பியன் நாடுகள் உதவுகிறது, மற்ற நாடுகள் வெப்பன்ஸ் கொடுத்து உதவுகிறது. இப்படி உக்ரைன் பதிலடி கொடுக்கிறது. ரஷ்யா என்ன டிமாண்ட் சொன்னது? ரஷ்யாவுக்கு உக்ரைன் சொந்தம். அதற்கும் மேலாக அவர்கள் சொன்னார்கள், உக்ரைன் நாட்டோல மெம்பர் ஆக போகிறது, அதன் பேரில் தான் நாங்கள் அட்டாக் செய்கிறோம். இவை அனைத்தும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போதைய நிகழ்வு என்பது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உக்ரைன் ரஷ்யா இயக்கங்கள் உள்ளன. அதன் ஒவ்வொரு நாளும் அதன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. செலன்ஸ்கி ஒரு டிக்டேட்டர் என்று கூறி எலெக்ஷன் நடத்தவில்லை என்று சொன்னார். என்ன யதார்த்தம்? அதாவது உக்ரைன் என்று சொல்லப்படும் நாடு ரஷ்யாவுடன் போரில் உள்ளது. ஏறக்குறைய 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட உக்ரைன் கம்யூனிட்டி, அதாவது உக்ரைன் சிட்டிசன்ஸ் பல நாடுகளில் ரெஃப்யூஜி ஆகி போயிருக்கிறார்கள். இதன் பேரில் உக்ரைனில் எலெக்ஷன் நடத்தப்படவில்லை. அது மிக துல்லியமாக பலமுறை சொல்லப்பட்டு எலெக்ஷனுக்கு தயாராக உள்ளது. ஆனால் அங்கு ஓட் செய்ய மக்கள் இல்லை. இதன் காரணமாக அவர்கள் திரும்பி வந்த பிறகு எலெக்ஷன் நடத்தலாம் என்று செலன்ஸ்கியும் அவரது கேபினெட்டும் சொன்னார்கள். அங்குள்ள எதிர்க்கட்சிகள் கூட அங்கு எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த சூழலில் மிக மோசமான முறையில் ட்ரம்பின் ஸ்டேட்மெண்ட் வருகிறது. அதில் மிக முக்கியமானது, இஸ்ரேல் கூட ட்ரம்பின் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆதரிக்கவில்லை என்பதுதான். காரணம், செலன்ஸ்கி என்று சொல்லப்படுவது அடிப்படையில் ஜூவிஷ் கம்யூனிட்டி உள்ள ஒருவர். அதற்கும் மேலாக அங்கு மிக மோசமாக ஒரு டிக்டேட்டர் என்ற நிலையில்தான் விளாடிமிர் புட்டின் நடந்து கொண்டார். அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தால் செலன்ஸ்கியின் உக்ரைனில் டெமோக்ரஸி உள்ளதா அல்லது ரஷ்யாவில் டெமோக்ரஸி உள்ளதா? மிக துல்லியமாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அங்கு செயல்பட அனுமதிக்காத ஒரு நாடுதான் புடினின் ரஷ்யா என்று சொல்லப்படுகிறது. அங்கு என்ன டெமோக்ரஸி உள்ளது? அங்கு டெமோக்ரஸி என்ற விஷயம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் சொல்வது ரஷ்யாவில் டெமோக்ரஸி உள்ளது, உக்ரைனில் டெமோக்ரஸி இல்லை என்று நேரடியாக எதிர்மாறான விஷயங்களை சொல்லுகிறார். அதே போல இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸுடன் தொடர்புடைய ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது. இது எந்த காரணத்திற்காகவும் அக்செப்ட் செய்ய முடியாது. அதற்கும் மேலாக அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாக உள்ளது. அதாவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் கூட ட்ரம்பை ஆதரித்தவர்கள் இடையேயே பெரிய பிரச்சனையாக உள்ளது. அதற்கும் மேலாக பிரச்சனை உருவாகும் சாத்தியம் அமெரிக்காவை ஆதரிக்கும் யூரோப்பியன் நாடுகளுக்கு உள்ளது. உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ், ஜெர்மனி, மற்ற யூரோப்பியன் நாடுகள், இட்டலி ஆகியவை உட்பட பல நாடுகள், ஹங்கரி உட்பட நாடுகள் நேரடியாக திரும்பின. அதாவது எமானுவேல் மேக்ரான் ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் நடத்தி ட்ரம்பின் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு, அதாவது ஒரு பெரிய சதவீதம் ஈஸ்டர்ன் யுக்ரைன் என்றால், ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகள் என்றாலும் வெஸ்டர்ன் யூரோப்பின் ஒன்றாக ஒன்றிணைந்து ட்ரம்பின் இந்த ஸ்டேட்மெண்ட் அக்செப்டபிள் அல்ல என்று கூறின. ரஷ்யாவை எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. உக்ரைன் என்று சொல்லப்படும் நாட்டில் டெமோக்ரஸி உள்ளது. அங்கு மீறி நுழைந்தது ரஷ்யா தான். இது மற்ற ஈஸ்டர்ன் பால்டிக் உள்ள யூரோப்பியன் நாடுகளின் செக்யூரிட்டி இஷ்யூவாக மாறியுள்ளது. இங்கே ட்ரம்ப் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்.
லீகை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். ட்ரம்பின் ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி செய்தி, அவர் இதில் டேமேஜ் கண்ட்ரோல் முறையில் மற்றொரு ஸ்டேட்மெண்ட் நடத்தினார். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் சொன்னது அல்ல, அது ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். இது வெறுமனே சொல்லப்பட்டது. இது அவரது ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் வரப்போகிறது. அதாவது ட்ரம்புக்கும் பிடிபட்டு விட்டது, தவறாக சொன்னார் என்று. அதாவது இந்த வாருடன் தொடர்புடையதாக துல்லியமாக சொல்லலாம். இதற்குள் அமெரிக்கா நோக்கம் கொண்டால் இந்த வார் நிற்கும் வழிக்கு போகவில்லை. காரணம், விஷயங்கள் அதைவிட சீரியஸாக போகின்றன. இப்போதைய ட்ரம்பின் யுக்ரைன் ரஷ்யா பாலிசி என்று சொல்வது முற்றிலும் பிளண்டர் ஆகும். காரணம், அந்த முறையில் உலகில் ஒரு நாடும் அமெரிக்கா ட்ரம்பை ஆதரிக்காது. ரஷ்யா கூட வியப்படைந்துள்ளது. அவ்வளவு சப்போர்ட் தான் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த முறையில் இந்த நிகழ்வு முன்னோக்கி போகும்? ட்ரம்பின் இவ்வளவு நாட்களாக வந்து பல எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் மற்றும் பல ஸ்டேட்மெண்ட்ஸை ஒப்பிட்டால் உக்ரைன் விஷயத்தில் ட்ரம்ப் காட்டிய பிளண்டர் தான் என்று ஒரு பெரிய சதவீதம், 90% அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள். பூட்டின் என்று சொல்லப்படும் நபரை நம்புவதற்கு உகந்தவர் அல்ல. அவர் ஒரு டிக்டேட்டர், டெமோக்ரஸிக்கு எதிரானவர். அவர் அந்த நாடு ரஷ்யா என்று சொல்லப்படும் நாட்டில் உக்ரைனை இன்வேஷன் செய்து இவ்வளவு பேர், ஏறக்குறைய 50,000 பேர் காணாமல் போய் உள்ளனர். அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இருந்தும் ட்ரம்ப் பூட்டினை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இவை அனைத்துக்கும் குற்றவாளியாக காணப்படும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான். இது உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அடிப்படையில் இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ட்ரம்பின் இமேஜை பாதித்துள்ளது. காரணம், இதை பார்த்தும் கேட்டும் பலருக்கு அமெரிக்க டிப்ளோமசி இப்படி வேலை செய்வதில்லை என்று தோன்றியது. இந்த முறையால் ஒரு பக்கம் மட்டுமல்ல, முற்றிலும் ரஷ்யா என்று சொல்லப்படும் கொடூரமான டிக்டேட்டரை முழுமையாக ட்ரம்ப் சப்போர்ட் செய்கிறார். எந்த அடிப்படையில் என்று கூட மக்களுக்கு பிடிபடவில்லை. வார் நிறுத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் ஆர்வம் உள்ளது. ஆனால் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோடு ட்ரம்பின் இந்த நிலைப்பாட்டை அமெரிக்காவில் ஒரு பெரிய சதவீதம் பேர் ஒப்புக்கொள்வதில்லை. ட்ரம்பின் கேபினெட்ல உள்ள பல சீனியர் மெம்பர்ஸ் கூட ட்ரம்பின் இந்த நிலைப்பாட்டை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அதாவது ஒயிட் ஹவுஸின் நிலைப்பாட்டை ஒயிட் ஹவுஸில் உள்ள சீனியர் ஆஃபிஷியல்ஸ் கூட ஒப்புக்கொள்வதில்லை. இங்கே ட்ரம்புக்கு அடி கிடைத்து விட்டது. அதாவது எனக்கு தோன்றவில்லை இந்த சவுதி அரேபியாவில் நடக்கும் சீஸ்ஃபயர் எதையாவது ஒரு ரிசல்ட் கொண்டு வரும் என்று. அதேபோல் முற்றிலும் உக்ரைன் மற்றும் மற்ற யூரோப்பியன் நாடுகள் இதை முற்றிலும் பாய்காட் செய்யும். இங்கே ஏற்பட போகும் ட்ரம்ப் அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த உக்ரைன் விஷயத்தில் தனிமைப்படும் சாத்தியம் அதிகம். அவசரமாக ட்ரம்ப் எதையாவது செய்வார் என்ற நம்பிக்கையில்தான் பல ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தலைவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தவறான ஸ்டேட்மெண்ட், தவறான முறையில் உக்ரைன் ஆட்சியாளரை குற்றம் சாட்டுகிறார். பூட்டின் என்று சொல்லப்படும் மிகவும் போர் வெறியுள்ளவரை முழுமையாக சப்போர்ட் செய்யும் விதத்தில் ட்ரம்ப் போவது உலகத்தின் சமாதானத்திற்கு அல்ல, உலகத்தில் அமைதியின்மையை உருவாக்குவதற்காக தான் ட்ரம்ப் சொல்கிறார் என்று கூட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியின் சீனியர் லீடர் சொல்லி வைக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்த விஷயத்தில் ட்ரம்ப் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டார்.